என்ன கடுப்பாக இருந்திருக்கும்? நீர் கடுப்பு. ஓ, நீர் கடுப்பு வந்துச்சா? ஆமாம். நீர் கடுப்பு வந்ததுனால தான் நீர் வருது. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டுமா தம்பி? எனக்கு இந்த தலைவாணி பாய போட்டு தூங்குறாருங்க ஜாலியாக. ஒரு நினச்சி தாங்க எனக்கு இதாக இருக்குது. எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக சுற்றிலாம் ஆளுகளை உட்கார வச்சு நல்ல வெளிச்சத்தில். சரி, தூங்கட்டும். சந்தோஷம். சரி, நீர் இங்கே வந்த காரணம்? நான் இங்கே வந்ததற்கு ஒரே காரணம். என்ன காரணம்? எங்கள் அப்பா அம்மா பெற்று போட்டதுனால. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பெற்றாங்க. நீங்கள் அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? நான் எப்பயுமே அம்மா பிள்ளை. அப்பா பிள்ளை இல்லை. அப்பாவுக்கு பிள்ளை இல்லை. சந்தோஷம். எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் ஏன்னா நல்லா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொன்னீங்க. ஒரு விஷயம் பேசும்போது அழகாக கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய கடமை. ஆமாம், இவ்வளோ பேர் இன்றைக்கி உட்காந்து நாடகத்தை பார்க்குறாங்கன்னா ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால தான் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம், நல்ல இல்லைன்னா அந்த இடத்துல யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஆமாம், சரி. ஏன்னா இதுதான் பாருங்க, பழமொழி கூட சொல்லி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்டான்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நல்லா தான் பேசுனீங்க, உங்களை பெருமைப்படுத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பா ஏன் ஒரு பதில சொல்கிறீங்க? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. தவறா நான் சொல்கிறேன்னா? தப்பாக தான் சொல்கிறீங்க. சரி, அம்மா சொன்னால் ஏற்றுக்குவியா? 5 பேர் எப்படியோ சொல்லி உட்கார வைங்க. இல்லை, சொல்ல ஏற்றுக்குவியான்னு கேட்குறேன். ஏற்றுக்கிற மாதிரி சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். சரி, அதான் நீ சொல்லுத்தா. உன் காலத்தில், நீ கல்யாணம் பண்ண காலகட்டத்தில் இந்த கேஸ் அடுப்பு இருந்துச்சா? இல்லை. வெளியில் அடுப்பு போட்டு விறகை பற்ற வச்சு மண்பானையில் சோறாக்கி அம்மியில் மிளகா அரைச்சி ஆட்டுக்கல்லில் மாவாட்டி இப்படி தானே இருந்தேன். சோறு வெந்துக்கிட்டு இருக்கோம். உள்ள கரண்டியை விட்டு ஒரு கிண்டு அப்படியே கொஞ்சம் அள்ளி ஒரு சோத்தை இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா உள்ள அத்தனையும் வெந்திருக்கு, வேகலை. அதானே உண்மை? அப்போ ஒரு பானை சோத்தில் எது வெந்திருக்குன்னா ஒரு சோறு வெந்திருந்துச்சுன்னா வெந்தது. அதானே? கேட்டுக்க. ஒரு பானை சோத்துக்கு கைத்தெடுத்தா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். போதுமா? இதுக்கு மேலே நிற்கலாமா? வெக்கமில்லை உனக்கு? போயா, நீங்கள் சொன்னது தப்புங்க. யார் சொன்னது? அதை நான் நிரூபிச்சுட்டு போனாதானே அப்புறம் நான் சரியா என்ன பப்புன்னு உள்ளே போயிட்டான்னு சொல்லக்கூடாது. இதுதானப்பா கதை. தவறுங்க. தப்புன்னா அப்புறம் ஒத்துக்குங்க. ஒரு பானை சோத்துக்கு இந்த ஒரு சோறு பதம்லாம் கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு 3 சவுண்டு விசிலு. இப்போ தட்டுங்கக்கா, இப்போ தட்டுங்கக்கா. சரி இருத்தா. இப்போ அங்கே அன்னதானம் போட்டிங்களே, நல்லா கேட்டுக்கணும். அன்னதானம் போட்டிங்களே, அன்னதானம் போடுற பொழுது அண்டாண்டாவா சோறாக்குனீங்களே, இவர் சொன்ன 3 விசிலில் சோறாக்குனீங்களா இல்லை நான் சொன்னதில் யார் சொன்னது சோறாக்குனீங்க? அப்படி கைதட்டு அப்படி இப்போ நான் தெரிஞ்சுக்க. ஏன்னா அவங்க அப்படி பார்த்துக்க, நீ பேசுகிற பேச்சு பிடிக்கலன்னு பைரவரே வர்றாரு பாரு. இல்லை அவங்க ஏன் அதில் ஆக்கலைன்னா கீழே விறகு எடுக்க தான் வைக்க முடியும், சிலிண்டர் வைக்க முடியாதுல்ல. இல்லை 3 விசில்னா எப்படி? ஐயா நாங்கள் நடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுறோம், அப்புறம் இடத்துக்கு வந்துடு. 3 விசில்னா மொதல் விசிலுக்கு காப்பதம் வந்திருக்கும். சரி. 2ஆவது விசிலுக்கு அரைப்பதம், 3ஆவது விசிலுக்கு தலையில் தட்டி இறக்கிறணும். நீங்கள் பாட்டு சோறை பதம் பாருங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டுரு போக அவங்க 2ஆவது விசிலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட குக்கர் வெடிச்சு குடும்பம் கூட்டியது. அப்படி இல்லைங்க, அன்னைக்கு பண்பாடு இருந்துச்சுங்க. அம்மா சோறாக்கி புருஷனுக்கு போட்டு புள்ளைக்கு போட்டு அம்மா சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற சோத்துல தண்ணியை ஊற்றி வச்சிருந்து காலையில புருஷனோ புள்ளையோ கேட்கிற பொழுது ஒரு செம்பு நிறைய தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு உப்பை போட்டு கலக்கி கொண்டு வந்து அம்மா பாசத்தோட இந்தப்பா நீராரம்னு கொடுப்பா. அதை குடிச்சிட்டு போன புருஷன் வயல்ல இறங்கி எத்தனை 1 ஏக்கர் வரப்பு வெட்டுவேன், 1 ஏக்கர் உழுதுகிட்டு இருப்பேன். அன்னைக்கு அந்த நீராறு தண்ணிக்கு மகத்துவம் இருந்தது. அந்த நீராறு தண்ணி சாப்பிட்ற பொழுது மனுஷனுக்கு எந்த வியாதியும் வரல. அப்படி வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு நீ சொன்ன 3 விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முடிக்கிறானே, இது யார் தவறு? உன் தவறா, என் தவறா, இல்லை இவர்கள் தவறா? காலத்தின் கோலமா? ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி மறுநாள் காலையில் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு நீராரம் குடிச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் சரிதான். சரி, அந்த காலத்தில் ஒரு நாள் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ 15 நாள் கிடக்குது சோறு, தெரியுமா? எப்படி? பிரிட்ஜுக்குள்ள. எதுக்குள்ள? பிரிட்ஜு குழி சாதனை பற்றி. யோ, அது வைக்கிறது இல்லையா? அதுதாங்க. அப்புறம் எது வைக்கிறது? அது என் வீட்டிலலாம் 3 இட்லிக்கு 15 சட்னி. எப்படி
எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கா? எல்லாமே பிச்சைக்காரங்களாம் இப்போ வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த காலத்துலாம் பிரிட்ஜு கிடையாது, டக்கு டக்குன்னு சோறு வீணாக போய்டும்னு தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ எல்லாம் இப்படி போட முடியாது, ஏன்னா வீட்டுக்காருக்கு வேணும்ல. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஆன பொழுது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இதுதான் காலத்தின் கோலம். தாங்கள் யார்? உலகம் சுற்று வாலிபன். எம்ஜிஆர் அவர் நடித்த படம் அதுவும் கிடையாதா? நான் அதை சொல்லலை. உலகம் என்பது 14. இதை எல்லாம் சுற்றக்கூடிய நாரத மகரிஷியிடமே விளைப்பார்கள். நாரதரா? அந்த தெய்வலோக மகரிஷி அவரேதான். பிரம்மாவின் புத்திரன். சிவபெருமான் குடும்பத்தை கெடுத்தாளு. தெரியுமில்ல? சிவபெருமான் குடும்பத்துக்கு எடுத்தாங்க. ஒரு பழத்தை கொண்டு போனீங்களா? ஆமா. பழம் யாரோட பழம்? என் பழம். கொண்டு போய் என்னத்தை பண்ணீங்க? கொண்டு போய் பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. சும்மா சுருக்கமா சொல்லுங்க. சின்ன உலகத்துல நான் வாழ்வதை விட பிறர் வாழ கொண்டு போய் பணியை கொடுத்தேன். கனியை சிவன் வாங்கினாரு. நம்ம சாப்பிட்ற பொண்டாடி சாப்பிடணும், பொண்டாடி கொடுத்தாரு. பொண்டாடி புள்ள சாப்பிடணும்னு ஏற்பட்டது போட்டு உலகத்தை யாரும் சுற்றுலா கனி. இந்த பழம் எப்படிப்பட்ட பழம்? சாப்பிடக்கூடிய பழமா? இல்லை, யாருக்கும் கிடைக்காத ஒரு முனிவனால் என் அப்பனுக்கு கொடுத்து, எங்க அப்பன் இடத்தில் கொடுத்து, இதை சேர்க்க வேண்டிய இடம் கைலாயம். கைலாயம் அப்படின்னு நீங்க ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க. நடத்தியாச்சு. ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற. என்ன உண்மையான சம்பவம் மக்களுக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அந்த பழம் விஷக்கனி. சரி, யாராலையும் சாப்பிடக்கூடாது, முடியாது. அப்படிப்பட்ட பழத்தை உங்க அப்பா உங்கள்கிட்ட கொடுக்குறாருன்னு என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க அப்பா உங்களை கொல்ல நினைச்சிருக்காரு. இல்ல, எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து, இந்த உலகத்துல விஷம் திங்கிற ஒரே குடும்பம் சிவன் பெருமான் குடும்பம் தாண்டா, அங்க கொண்டு போய் இதை சேர்த்தர்றா, அங்க ஒரு நாடகம் உருவாகும். அங்கேயும் பாருங்க, அங்கேயும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. எவ்வளவு உள்குத்து பாருங்க. எப்படி உள்குத்து? சிவபெருமான் வாங்கினாரா? ஆமா. அவரு தானே விஷத்தை உண்ணாரு. ஆமா, அப்பவே பார்க்கடல் களையும் போது. ஆனா அப்படிப்பட்ட அவரு நீங்க கொண்டு போன விஷக்கணின்னு தெரிஞ்சு அவரு சாப்பிடாம மனைவிட்ட கொடுத்தாரு. இதுக்காக ஐயா, இந்த உலகத்துல விஷத்தை வாங்கி நான் குளிச்ச பொழுது இந்த உலகத்துல உள்ள யாரும் என்னை காப்பாத்தல, என் பொண்டாட்டிங்கிற மனைவிதாயா என் கழுத்தை இறுக்கி பிடிச்சி நான் சுருண்டு அவன் மடியில் விழுந்ததுனால சுருட்ட பள்ளிங்கிற ஒரு தளம் உருவாகக்கூடிய காரணம். ஆனா அப்பேற்பட்ட நிகழ்வு மீண்டும் நடக்கணும்னா என் மனைவிக்கு ஒரு பெருமை, அதனால தான் கொடுத்தாரு. அது அப்படிலாம் கிடையாது. அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு மனைவியை க்ளோஸ் பண்ணணும். அதனாலதான் பழத்தை அம்மாட்ட கொடுத்தாரு. சரி, அந்த அம்மா சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிடல. அவங்க என்ன பண்ணாங்க? பிள்ளைகள்ல யாருக்காவது ஒருத்தவங்களை கொடுப்போம். எதுக்காக? பீஸ் கட்ட முடியாது, 2 பிள்ளைகளை வச்சிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா சரி பீஸ் கட்ட முடியாது, ஆனால் யாரோ ஒருத்தன் தின்னுட்டு சாவட்டும் அப்படின்னு பழத்தை பிள்ளைகிட்ட கொடுக்க. பெத்த தாய். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீ என்ன பாடுபட்டு போறன்னு பாத்துக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? போட்டி வச்சிருக்கீங்க. என்ன போட்டி வச்சீங்க? உலகத்தை யார் முதல்ல சுத்துறோம் அவர்களுக்கே கனி. அவங்களுக்கு தான் மேடம். ஆமா. யார் முதலில் உலகத்தை சுற்றி பழத்தை வாங்கினது? நடந்தது கேட்டீங்கன்னா முருகன் மயில் எடுத்து உலகத்தை சுத்தினாரு. விநாயகப் பெருமான் தாய் தந்தை தான் உலக கேட்டார், நான் சொன்னேன் உலகத்தை சுத்தினார். வேகம் பெரியதா விவேகம் பெரியதா? விவேகம் தான் பெரியது. ஆனா வேகத்துக்காக முருகபெருமான் மயில் ஏறி உலகத்தை சுத்தினார். ஆமா. விநாயகப் பெருமான் என்ன பண்ணாரு? தாய் தந்தையை சுத்தினார். பழத்தை வாங்கினார்ல. ஆமா. சாப்பிடல. இல்ல, வச்சிருக்காருல்ல. ஏன்னா விநாயகப் பெருமானுக்கு தெரியும் என்னது இது விஷக்கனி, இல்லை சாப்பிடக்கூடாது. இந்த கனி கையில் இருந்தா தன் உலகத்துக்கு ஒரு பெருமை எடுத்து காட்டுவதற்காக முருக மயில போனாருங்கிறீங்க. மயில போனது நீங்க பாத்தீங்களா? ஆமா. கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. எப்படி? முருகப்பெருமான் மயில உலகத்தை சுத்தவே கிடையாது. ஆமா, வெளியில சுத்தினாரு. இல்லங்க, எந்த பேச்சா பொய்யெல்லாம் பேசக்கூடாது. சரி, வேற எதுல தான் சுத்தினாரு நினைக்கிறேன்? முருகன் உலகத்தை சுத்தினாருங்கிறீங்களே. சரி, மயில சுத்தினாருன்னே வைங்க. எப்படி சுத்தி இருப்பாரு? ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இறகு. ரெக்க இருந்தாலும் அடிச்சு பறக்கும். முருகன் மயில் நிக்குதா? சரி. முருகன் இப்படி காலை தூக்கி போட்டு உட்கார்றாரா? சரி. 2 போட்டு காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஆமா. அப்ப அந்த ரெக்க 2 இப்படி அமிங்கிட்டு கிடக்கும்ல. சரி. அப்புறம் எப்படி மயில் உலகத்தை? தம்பி, இங்க நடக்க போதுல காலையில நிகழ்வு என்ன நிகழ்வு? காலையில் சிறப்பான முறையில் மீண்டும் ஒரு அன்னதானம். என்ன நடக்க போகுதுன்னு தான் கேட்டேன், உனக்கு இதெல்லாம் கேட்கல. உண்மைதானக்கா? அன்னதானம் மறுபடியும். அதாவது எதுக்காக இந்த அன்னதானம் போடுறாங்கன்னா, அவர் குடும்பம் தம்பி அந்த வார்த்தை கேட்கல. காலையில கோயில்ல என்ன நிகழ்வு நடக்க? காலையில கோயில்ல என்ன நிகழ்வு என்றால் பூசாரி வருவார்கள். பூசாரிக்கெல்லாம் வேலை 48 நாளைக்கு சொல்லு. 48 நாள் பூசாரிக்கு கும்பாபிஷேகம். சபாஸ். இப்போ கும்பாபிஷேகத்தில் யாகசாலை போட்டிருக்காங்களா? ஆமா. இந்த யாகசாலையில் யார் மந்திரம் சொல்றாங்க? மந்திரம் யார் சொல்றாங்களோ அவங்க வேத விற்பனர்கள். அவங்களுக்கு ஊருக்காரவங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. அடுத்து அன்னதானம் சமைக்கிறதுக்கு சமயக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? வந்துட்டாங்களா? இங்க நீங்க நடிக்கிறீங்கல்ல. ஆமா. இதுக்கு என்ன பேரு? நாடகம். நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. யாருக்கிட்ட?
மோகன்தாஸ் மாமா. அடுத்து ஒளிபெருக்கி அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களே, வந்துட்டாங்க. நாளைக்கு தண்ணியை மேலே ஊத்துற பொழுது நாளைக்கு தண்ணிய கலசத்துல ஊத்துற போது எது வந்தா தண்ணி ஊத்தணும்னா இங்க உள்ள யாராவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, டீ வாங்கி தரேன். பதில் தெரிஞ்சா சொல்லுங்களேன். இல்லை நமக்கு தெரியுங்க, நம்ம தினமும் நாடத்துக்கு போகிறோம். நீ சொல்லுங்கதா. என்னது தெரியுதா பாருங்க, அது வந்தாத்த மேலே தண்ணி ஊற்றணும். அதுக்கு யாரு அட்வான்ஸ் கொடுத்தது? யாருக்கு? கருடனுக்கா? சொல்லு. மாட்டினான பப்புனுக்காரன்ட்ட இல்லைன்னா உனக்கு இருங்கய்யா, நீங்க என்ன பேசுறீங்க? அது மேல என்ன ஜேஜேன்னு மக்கள் இருக்காங்களே, போய் என்னன்னு பார்ப்போம்னா அடி வந்து சுத்தம். அப்படி இல்லை, இந்த உலகத்தை காக்கிற பொறுப்பு பார்க்கடல் பள்ளி கொண்ட பரந்தாமன். அந்த பெருமாளுக்கு வாகனமாகிய கருட பகவான் நான் சென்று கலசத்துல தண்ணி ஊத்துற பொழுது அங்கு வட்டமிட்டால் இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட பெருமைதான் கருடன் வர வேண்டும், தண்ணி ஊத்த வேண்டும். அந்த கருடனே அழைப்பு இல்லாம வருது. சாட்சாத் முருகன் ஏறி உட்கார்ந்திருந்தா அந்த மயிலுக்கு ரெக்க தேவையா? தானாக பறந்து இந்த உலகையே வள வந்திருக்கு ஐயா. சரி, மயில விடுங்க. சரி, முருகபெருமானுக்கு மயில் எத்தனை? மொத்தம் 4. 5. முருகன் பிறந்தவுடனே விளையாடுவதற்கு கொடுக்கப்பட்ட மயில் ஒண்ணு கிடையாது. முருகனை சுமந்து சென்று உலகத்துக்கு வள வந்த இன்றென்றது ஒரு மயில் கிடையாது. அடுத்து சூரபதுமனை ஆட்கொண்டு அங்கே உருவானது ஒரு மயில். ஓம் என்ற பிறனே ஒரு மயில் கிடையாது. மொத்தம் 4 கிடையாது. அப்புறம் சொன்ன 4மே கிடையாது, பொய். இப்போ நீ சொன்னது 5 என்னது? ரொம்ப பொய் பேசுறீங்க. என்னையா அது? பாலில் இருக்குதான் டீயை கலக்காதீங்கிறது. அப்புறம் வேற எதில் கலக்கிறது? 5 மயில். பழனிங்க எல்லாரும் பழனி போயிருக்கீங்களாங்க? எல்லா போயிருக்கீங்களா? பழனி போயிருப்பாங்க. அந்த பழனி போகிற வழியில் பழைய ஆயக்குடிங்கிற ஊர் வரும் இருக்கு. அந்த பழைய ஆயக்குடி பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாருங்க ஒரு டீ கடை கூட, கணக்கம்பட்டி தாண்டி. அந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே பாருங்க பழனி 5 மைல்னு எல்லைகள் வச்சுருப்பாங்க. கை தட்டுறாங்க. இந்த இதுக்கெல்லாம் நேற்றுலாம் கை தட்டினாங்க, தட்டுவாங்க, இன்னும் நொட்டுவாங்க. உனக்கு இரு ஐயா, நான் பறக்கிற மயிலை பற்றி பேசினா நீ நடக்கிற மயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஐயா நீங்கள் சொல்கிற பறக்கிற மயில யாரை பேசுறது? பழனியத்தான் சேரும். முருகனை தானே? ஆமா. அதே நான் சொல்றேன், நடக்கிற மயில் முருகனை தான் சேருது. அப்ப 2 மயில். ஓ, அப்படிங்கிற விஷயம். சரி, சந்தோஷம். ஆமா. இங்க நீங்க வந்த காவல் திணை காவல் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க 14 தோகம் போயிட்டு வர ஆளு தானே? ஆமா. திடீர்னு நீங்க வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த இடத்துல அற்புதமான கானம் கேட்டது. என்ன காரணம்? ஓம் என்ற வார்த்தை முருகனுடைய பெருமை. அதனால உங்களை பார்க்கணும்னு நோக்கம். ஓ, அப்ப ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு இங்க வந்திருக்கு. கண்டிப்பா. சத்தம் எப்படி கேட்டது? ஓம் என்ற வார்த்தை ஆளோளம் சோ. இப்ப பாக்குறியா? அத்தா எல்லாரும் சோப்படுங்க, ஆளோளம் சோன்னு தெரிஞ்சுக்க. சும்மா நீங்க என்ன விளையாட்டுத்தனமா இங்க வரல. நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா நினைச்சு பாருங்க. சோன்னு கேட்ட உடனே சாமி இங்க வந்திருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு நல்லது செய்யறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 வயசு பச்சை குழந்தை, அதை ஒரு 3 பேர் பாலியல் வன்கொடுமை என்னடா கொடுமை செய்து அந்த குழந்தை எவ்வளோ கத்தி இருக்கும், அம்மா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்க. அப்படி அந்த கத்தலை கேட்டு அங்கே போய் அந்த பிள்ளைய காப்பாற்றாம ஏண்டா நடக்கிறது இங்கே பூலோகத்திலேயே தேவலோகத்திலேயே சோனு சவுண்டு கேட்டு நான் சொல்கிறேன் கேட்டுக்க. நான் மட்டும் அந்த பொறுப்பில் இருந்திருந்தேன்னா உன்னை எல்லாம் சுட்டு கொண்டிருப்பேன் நேரம். ஏன் நானும் கற்பழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன்? அப்புறம் கதையை நீ தானே சொல்கிற. ஐயா பாலியல் பலாகாரம் செய்கிறது வேற யாரோ. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பூலோகம் கெட்டு விட்டது. 3 வயசு புள்ள, அதுக்கு என்ன தெரியும்? யோசனை பண்ணி பாரு. நீங்க எது வேணா பேசுங்க, பூலோகம் கெட்டு போயிடுச்சுன்னு பேசாதீங்க. அப்புறம் வேற என்ன நொட்டி போச்சாம்னே? பூலோகம் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன எங்க லோகத்துக்கு அடிக்கடி வந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். தேவலோகத்தில் இது போல் நடந்திருந்தால் தண்டனை பெரிது தெரியுமா? அண்டா செட்டில் எண்ணெயை ஊற்றி காய வச்சு அதில் இறக்கி விட்டுருவோம். ஐயா நீங்க என்ன வேணா பேசுங்க, பூலோகத்தை தப்பா பேசாதீங்க. பூலோகத்தில் எவ்வளோ இந்த பற்றி ஆத்தமர்கள்ட்ட கேளுங்க. சரி, மாமியாரை கொலை செய்வது எப்படி சீரியலில் போட்டு காமிக்கிறாங்க. பூலோகத்தில் தான் நடக்குது. அடாங்கோக்கா மக்கா. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி? அக்கா வீட்டுக்காரன் எவன் வச்சுக்கலாம், தங்கச்சி வீட்டுக்காரன் எவன் கலப்பஸ் பண்ணலாம். ஒன்று தெரியுமா கொண்டு இதெல்லாம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. காலையில் எந்திரிச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பசுமாட்டு சாணத்தை எடுத்து கரைச்சி வாசலில் தெளித்து அப்படியே கூட்டிட்டு மங்கள. என்னடா சிரிக்கிற?
ஐயா அதுவும் சேர்ந்துக்கிட்டுல சிரிக்குது. ஐயா ஒரே ஒரு ஆளை மட்டும் வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்றது கையை தூக்க சொல்லுங்க. டீ கொடுக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க, அம்பட்டு பேரும். அதெல்லாம் நல்ல ஆத்தாக்காப்பா, நல்ல. ஆனால் எங்கள் நாட்டில் எப்படி தெரியுமா, போட்டி கிடையாது, புறமா கிடையாது. அமெரிக்காவில் 20 லட்ச ரூபா போட்டு ஒருத்தன் வீடு கட்டினான்னா 25 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுவான். அங்கே ஜப்பானில் 5 லட்ச ரூபா ஒருத்தன் கார் வாங்குறானா எய்த்த வீட்டுக்காரன் பார்த்து 10 லட்ச ரூபாய்க்கு காரை இறக்குவான். ஆனால் எங்கள் நாட்டில் எப்படி தெரியுமா, முக்கியம் தமிழ் மாநிலத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் வீடு கட்டிட்டானா 15 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான் கேரளாவுக்கு. ஏன்? அவனுக்கு செய்வனை வைக்க. அப்படிப்பட்ட புழுவத்திற்கு நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க. நான் வந்தது தப்பியா? என் ஆளை விட்டு நான் கிளம்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உள்ள இருக்கிற ஆளுகளை மட்டும் கூட்டிட்டு வா, பார்த்துட்டு ஆமாம் கிளம்பிடுறேன். இந்த அழைத்து வரும் சென்று வாருங்கள். யாருக்கிட்ட வந்து நல்ல விஷயம் பேசிக்கிட்டு அத்தா தூங்கிருச்சு. தூங்கினா கூட உட்காந்துக்கிட்டு தூங்குங்க, உள்ளே போயிடாதீங்க. மிருதங்கார்ட்ட 300 ரூபா வாங்கணும். தூக்க மாத்திரை போட சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? இவருக்கா தூக்க மாத்திரை என்னைக்கு போட சொன்னாரோ அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு அவர் தோத்துட்டாருன்னு. இந்த குரூப்பு எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா தான் இந்த நாடகத்தை சீக்கிரம் முடிக்க முடியும். ஆனால் நீங்கள்லாம் பிளான் பண்ணி உட்காந்துருக்கீங்க, சீக்கிரம் முடிச்சிடக்கூடாது. செல்லக்குட்டி மாடா மாடா மாடா